பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சந்தோஷமாக இருங்க. எல்லாவற்றையும் அவர் மேலே வச்சுருங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருங்க. அவர் நடத்துவார். இன்றைக்கி ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு. இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா? நான் சுத்தமாக கழுவப்படலை, ஆனாலும் என் பார்வைக்கு நான் சுத்தமாக இருக்கிறது போல நினச்சிக்கிறேன். இன்றைக்கி அநேகர் இல்லை, ஏறக்குறைய பொதுவாக இருக்கிற ஒரு பிரச்சனை. மற்றவர்களை குற்றப்படுத்துகிறோம், மற்றவர்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற குறைகளை சுட்டி காட்டுகிறோம், அவர்களுக்கு தெரியாமல் புறம் பேசுகிறோம். இன்றைக்கி இது எல்லா கிறிஸ்தவர்களும் பண்ணுற ஒரு காரியம். என் அன்பு தேவ பிள்ளையே, உன் வாயின் வார்த்தைகளை குறித்து கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும், மறந்து போயிடாதே. சபைக்கு போகும்போது சபையில் இருக்கிற ஊழியக்காரரை குறித்து புறம் பேசுகிறோம், அநேக காரியங்களை குற்றப்படுத்துகிறோம், குறை சொல்லுகிறோம். இது கர்த்தரை எவ்வளோ வேதனைப்படுத்தும் தெரியுமா? இதெல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு நாம் என்ன நினச்சிக்கிறோமா? நான் ரொம்ப பரிசுத்தம், நான் ரொம்ப சுத்தமானவங்க, நான் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட்டுன்னு நம்ம நினச்சிக்கிறோம். அந்த வசனத்துடைய அர்த்தமே அது தான். என் அன்பு தேவ பிள்ளைய, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் இருதயத்தை பார்க்கிற தேவனுக்கு முன்னாடி நீங்களும் நானும் ஒருபோதும் தப்பிக்க முடியாது. நாம் இன்னும் கழுவ வேண்டியது ஒவ்வொரு நாளும் எழுந்த உடனே ஆண்டவர் சமூகத்தில் முகங்கள் போட்டு, ஆண்டவரே இரத்தத்தினாலே என்னை இன்னைக்கு கழுவுங்கப்பா. ஒருவேளை கடந்து வந்த நாட்களில் என் வாழ்க்கையில் உம்மை துக்கப்படுத்தின அருவருப்புகள், அசுத்தங்கள், இச்சைகள், துன்மார்க்கம் எனக்குள்ளே நுழைந்திருக்கலாம். ஒரு விஷயம், இரத்தத்தால் எங்களை கழுவுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கழுவப்படுங்க. நீதிமான் ஒருவனும் இல்லை, அவர் ஒருவர் தான். நாம் என்ன நினச்சிக்கிறோம் தெரியுமா? நம்மளை நீதிமானாக நினச்சிக்கிறோம், நம்மளை பரிசுத்தமான நினச்சிக்கிறோம். மற்றவங்களை பார்க்கும் போதெல்லாம் குற்றவாளியே தெரியுது. ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, அப்புறம் மற்றவருடைய முதுகில் இருக்கிற துரும்ப பார்க்கலாம். அன்பு தேவ பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கழுவப்பட வேண்டிய நாள் ஆண்டோடைய வருகை மட்டும் இருக்குது. நம்ம எந்த சூழ்நிலையில் மற்றவர்களை துணிகரமாய் குற்றப்படுத்தி, மற்றவர்களை குறித்து தவறான காரியங்களை சொல்லி நம்ம கழுவப்பட்டது போல நினச்சி கொண்டு வாழ்ந்தால் அது நாமே ஏமாத்திக்கிற காரியம். இன்னைக்கு இந்த வார்த்தை உங்ககிட்ட பேசுச்சுன்னா உங்கள் இருதயத்தில் கையை வச்சு முழங்கால் படி ஒப்பு கொடுங்க. யாரை நீங்கள் குற்றப்படுத்தி பேசுனீங்களோ அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு, நான் பாவி என்று உங்களை தாழ்த்துங்க. நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது ஆண்டவரை பார்த்து சொல்லுவேன், ஆண்டவரே நான் ஒரு பாவி. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற பாவியிலே பிரதான பாவி நான் தான் என்று சொல்லுகிறார். அப்போ நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்? என்றைக்குமே நான் கழுவப்பட்டுட்டேன், நான் ரொம்ப பர்ஃபெக்ட் என்ற எண்ணம் உங்களுக்குள்ளே வந்ததுன்னா நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். உடனே ஒப்புரவாகி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணுங்க. அவர் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் சுத்தமாய் கழுவப்படாமல் இருந்தோம், எங்கள் பார்வைக்கு நாங்கள் பரிசுத்தவானாய் நினைத்து கொண்டு இருக்கோம். அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகுவதாக எங்களை பரிசுத்தப்படுத்தும் இரத்தத்தால் கழுவும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.